காலை வணக்கம். இன்றைய பதிவானது தமிழகத்தினுடைய அரசியல் வெற்றிகள் குறித்து. அப்படின்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் வித் என்டிஏ அலையன்ஸு 212 தொகுதிகளில் வெற்றி பெறுவதாக அனைத்து கணிப்புகளிலும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் இந்த முடிவை சொல்கின்றேன். 212 தொகுதிகள் ஏடிஎம்கே அலையன்ஸு வித் என்டிஏ அலையன்ஸு வின் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மீதி 22 தொகுதிகள் தான் திமுக கட்சிக்கு வர வாய்ப்பு உள்ளது. நான் தமிழ் கட்சிக்கோ விஜய்க்கோ ஒரு சீட்டு கூட வராது. இந்த 212 தொகுதிகளிலும் யார் அதிகமாக லீடிங் இருக்கிறாரோ அதிமுக கூட்டணியில் அந்த கட்சி தான் எதிர்க்கட்சியாக வரும். திமுக எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதுதான் உண்மை. மக்களே, 2011 போல் ஒரு முக்கியமான கணிப்பு சொல்கின்றேன். இப்போது கவனியுங்கள். அனைத்து ஊடகங்களிலும் வந்த செய்திகளை வைத்து கவனித்து அவருடைய பர்சங்களை வைத்து நான் இந்த பதிவை பதிவிடுகின்றேன். 212 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி என்டிஏ அலையன்ஸை வெற்றி பெறும். மீதி 22 தொகுதிகள் தான் யார் வெற்றி பெறும்? திமுக கூட்டணி. அதுவும் திமுக மட்டுமே 18 தொகுதியில் தான் வெற்றி பெறும். அதனால் அவங்களால் எதிர்க்கட்சி தலைவராக வர முடியாது. யார் எதிர்க்கட்சியாக தலைவராக வர முடியும் என்றால், அதிகமான தொகுதிகளை பெற்று அதிமுக கூட்டணி நிற்கின்றவர்கள் ஏடிஎம்கே தவிர்த்து பிஜேபியோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது தினகரன் கட்சியோ அவங்கள்தான் யாராவது ஒருத்தவங்க எதிர்க்கட்சியாக வர முடியும். பிஜேபி வருவதற்கு எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவு தருங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம்.